வணக்கம். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டலர்ஜி, உலோகவியல். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெட்டல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய மெட்டல்ஸ் பற்றி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோல்டு, சில்வர், காப்பர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, இயற்கையாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, அந்த பொருட்களை நம்ம எப்படி மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிற டாபிக் தான் மெட்டலர்ஜி. ஸோ ஒவ்வொரு மெட்டலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்தோன்னா கோல்டு எடுத்தோன்னா, கோல்டு இயற்கையாக நம்மளுக்கு ஒரு கோல்டு மைன்லேருந்து நம்மளுக்கு எடுத்து அதிலேருந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நல்லா பியூர் மெட்டலாக கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி இப்போ சல்ஃபைட் ஓர்ஸ், ஜிங்க்கு, லெட்டு, அந்த மாதிரி மெட்டல்ஸ் எடுத்தோம்னா அது தண்ணியில் இன்னைக்கு கிடையாது. நம்ம தண்ணியில் அதோட ஒட்டுறது கஷ்டப்படும். மெட்டலர்ஜி, உலோகவியல் மெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆயில்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நிறைய மெட்டல்ஸ் நம்ம பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நிறைய மெட்டல்ஸ் பற்றி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி பியூர் மெட்டலாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இதுதான் மெட்டலர்ஜி. ஸோ இப்போ மெட்டலர்ஜினா என்னென்னா காப்பர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தட் இஸ் த சயின்ஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது ஃப்ரம் இயற்கையாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, அந்த பொருட்களை கிடைக்கிற எப்படி மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம், தாதுக்கள்ல ஒரு டாபிக் தான் மெட்டலர்ஜி. மெட்டல்ஸை எப்படி ஒவ்வொரு எடுக்கிறோம் அப்படி மெட்டலுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்தோம்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கோல்டு எடுத்தோம்னா கோல்டு ரெண்டு இருக்குது. அது மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஸோ மினரல்ஸே நம்மளுக்கு ஒரு தனி கோல்டு மைனில் கனிமம் எடுத்து ஓர்லேருந்து தாது தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வரலாம். என்ன டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நல்லா பியூர் மெட்டலாக கொண்டு வரது. மினரல்ஸ்னா கனிமம், அதே மாதிரி சல்ஃபைட் ஓர்ஸ், ஜிங்க், லெட், அந்த மாதிரி மெட்டல்ஸ் தான். அது தண்ணியில் இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டலர்ஜி, உலோகவியல் மெட்டல்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆயில்ஸ். நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி நம்ம நிறைய மெட்டல்ஸ் நம்ம பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நிறைய மெட்டல்ஸ் பற்றி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி பியூர் மெட்டலா நம்ம கொண்டு வரலாம் அப்படி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். என்ன டிஃபரன்ஸ், ஸோ இதுதான் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜினா என்னன்னா கொஞ்சமான பர்சன்டேஜ் இருந்துச்சுனாலும் அது மினரல்ஸ் தான். சயின்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு கிடைக்குது ஃப்ரம் இயற்கையாக நமக்கு எப்படி கிடைக்குது, அந்த மெட்டல்ல இருந்து அந்த பொருட்களை நமக்கு கிடைக்கிற எப்படி மெட்டல்ஸா கன்வெர்ட் பண்றோம், தாதுக்கள்ல ஒரு டாபிக் தான் மெட்டலர்ஜி. மெட்டல்ஸை எப்படி ஒவ்வொரு எடுக்கிறோம் அப்படி மெட்டலுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்தோம்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கோல்டு ரெண்டு இருக்குது. அது மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இயற்கையாக நம்மளுக்கு ஒரு தனி கோல்டு மைன்ல கனிமம் எடுத்து ஓர்லேருந்து தாது தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வரலாம். என்ன டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நல்லா பியூர் மெட்டலாக கொண்டு வரது. மினரல்ஸ்னா கனிமம், அதே மாதிரி சல்ஃபைட் ஓர்ஸ், ஜிங்க், லெட், அந்த மாதிரி மெட்டல்ஸ் தான். அது தண்ணியில் இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டலர்ஜி, உலோகவியல் மெட்டல்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆயில்ஸ். நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி நம்ம நிறைய மெட்டல்ஸ் நம்ம பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எல்லா மினரல்ஸுமே என்ன செய்யும், நாட் ஓராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் ஆர். ஸோ ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஒரு கனிமத்துக்கும் ஒரு தாதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ கனிமம்ங்கிறது என்னென்னா நிறையாவும் இல்லை குறைவான அளவு பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கலாம். ஓரில் நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கணும். ஸோ மெட்டல்ஸ் நேச்சராக ரெண்டு டைப்பில் இருக்குது. நம்ம நேச்சரில் இயற்கையில் கிடைக்கும்போது அந்த மெட்டல் எப்படி வணக்கம். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டலர்ஜி, உலோகவியல். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெட்டல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய மெட்டல்ஸ் பற்றி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
நம்ம கோல்டு, சில்வர், காப்பர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, இயற்கையாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, அந்த பொருட்களை நம்ம வந்து எப்படி மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிற டாபிக் தான் மெட்டலர்ஜி. ஸோ ஒவ்வொரு மெட்டலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்தோன்னா கோல்டு எடுத்தோன்னா, கோல்டு வந்து இயற்கையாக நம்மளுக்கு ஒரு கோல்டு மைன்லேருந்து நம்மளுக்கு எடுத்து அதிலேருந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நல்லா பியூர் மெட்டலாக கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி இப்போ சல்ஃபைட் ஓர்ஸ், ஜிங்க்கு, லெட்டு அந்த மாதிரி மெட்டல்ஸ் எடுத்தோன்னா அது வந்து தண்ணியில் நம்மளுக்கு கரையாது. அதனால் தண்ணி வந்து அதோட ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் அந்த மெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆயில்ஸ் ஆட் பண்ணி நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி பியூர் மெட்டலாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இதுதான் மெட்டலர்ஜி. ஸோ இப்போ மெட்டலர்ஜினா என்னென்னா, that is the science of extraction of pure metals from natural resources. ஸோ இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்கள்லேருந்து, தாதுக்கள்லேருந்து நம்ம மெட்டல்ஸை எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதா மெட்டலர்ஜி. இது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ரெண்டு இருக்குது. அது வந்து மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஸோ மினரல்ஸ்னால் என்னென்னா கனிமம், ஓர்ஸ் வந்து தாது. ஸோ இதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். மினரல்ஸ்க்கும் ஓர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். மினரல்ஸ்னால் கனிமம், ஓர்ஸ்னால் தாது. ஸோ ரெண்டுமே இயற்கையாகவே கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் தான், அதாவது நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். மினரலும் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸு, ஓரும் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸு. மினரல்லையும் மெட்டல் இருக்குது, கண்டெய்ன்ஸ் மெட்டல் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் கம்பைன் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்னா எலிமெண்ட்டாக இருக்கிறது, கம்பைன் ஸ்டேட்னா காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கிறது. ஃப்ரீ ஸ்டேட்னா எலிமெண்ட்டாக இருக்கிறது, கம்பைன் ஸ்டேட்னா காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆக்சிஜனோடைய சல்ஃபரோடைய கம்பைன் ஆகி காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கிறது. ஓர்ஸ்லேயும் உங்களுக்கு மெட்டல் இருக்குது. ஆனால் மினரலுக்கும் ஓர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மினரல்ஸில் வந்து கொஞ்சமான பர்சன்டேஜ் இருந்துச்சுனாலும் அது மினரல் தான். ஓர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அது வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கணும். அந்த minerals are, so all minerals are not wood. ஸோ எலிமெண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கிற மெட்டல்ஸ் வந்து கிடைக்குது. அந்த பொருட்களை நம்ம வந்து எப்படி மெட்டல்ஸாக கன்வெர்ட் ஓர்ஸ்லேயும் உங்களுக்கு பீஸை வச்சு இயற்கையாக நம்மளுக்கு ஒரு
கோல்டு மைன்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிறோம். எடுத்து அதிலேருந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நல்லா பியூர் மெட்டலாக கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி இப்போ சல்ஃபைட் ஓர்ஸ், ஜிங்க்கு, லெட்டு அந்த மாதிரி மெட்டல்ஸ் எடுத்தோன்னா அது வந்து தண்ணியில் நம்மளுக்கு கரெக்ட். மினரல்ஸ்க்கும் ஓர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மினரல்ஸ்னால் கனிமம், ஓர்ஸ்னால் தாது. ஸோ ரெண்டுமே இயற்கையாகவே கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் தான், அதாவது நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். மினரலும் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸு, ஓரும் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸு. மினரல்லையும் மெட்டல் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி பியூர் மெட்டலாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இதுதான் மெட்டலர்ஜி. ஸோ இப்போ மெட்டலர்ஜினா என்னென்னா, தட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்கள்லேருந்து, தாதுக்கள்லேருந்து நம்ம மெட்டல்ஸை எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதா மெட்டலர்ஜி. இது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ரெண்டு இருக்குது, அது வந்து மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஸோ மினரல்ஸ்னால் என்னென்னா கனிமம், ஓர்ஸ் வந்து தாது. ஸோ இதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். மினரல்ஸ்க்கும் ஓர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மினரல்ஸ்னால் கனிமம், ஓர்ஸ்னால் தாது. ஸோ ரெண்டுமே இயற்கையாகவே கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் தான், அதாவது நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். மினரலும் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸு, ஓரும் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸு. மினரல்லையும் மெட்டல் இருக்குது, கண்டெய்ன்ஸ் மெட்டல் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் கம்பைன் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்னா எலிமெண்ட்டாக இருக்கிறது, கம்பைன் ஸ்டேட்னா காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கிறது, ஏதாவது ஒரு ஆக்சிஜனோடையோ சல்ஃபரோடையோ கம்பைன் ஆகி காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கிறது. ஓர்ஸ்லேயும் உங்களுக்கு மெட்டல் இருக்குது. ஆனால் மினரலுக்கும் ஓர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மினரல்ஸில் வந்து கொஞ்சமான பர்சன்டேஜ் இருந்துச்சுனாலும் அது மினரல் தான். ஓர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அது வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கணும். அந்த மெட்டல்லேருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த மெட்டலை நம்ம ஓர்ஸ்லேருந்து பிரித்து எடுக்க முடியும். மினரல்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக்சைட்டும் ஓர் ஆஃப் அலுமினியம், சைனாக்லேயும் ஓர் ஆஃப் அலுமினியம். ஆனால் பாக்சைட்டில் வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் இருக்குது, சைனா கிளேயில் வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. சிலிக்கா, அதாவது SiO2 மண் வந்து கொஞ்சம் அதிகமான இருக்குது. அதனால் சைனா கிளேலேருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அலுமினியமை பிரிக்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். அதனால் நம்ம சைனா கிளேலேருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டோம் மெட்டலை. அதனால் பாக்சைட் வந்து ஓர்னு சொல்லுவோம், சைனா கிளே வந்து மினரல். சைனா கிளே வந்து அதோட மினரல். ஸோ இதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லா மினரல்ஸுமே என்ன செய்யும், நாட் ஓராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் ஆர். ஸோ ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஒரு கனிமத்துக்கும் ஒரு தாதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ கனிமம்ங்கிறது என்னென்னா நிறையாவும் இல்லை குறைவான அளவு பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கலாம். ஓரில் வந்து நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கணும். ஸோ மெட்டல்ஸ் வந்து நேச்சராக ரெண்டு டைப்பில் இருக்குது. நம்ம நேச்சரில் இயற்கையில் கிடைக்கும்போது அந்த மெட்டல் வந்து எப்படி அது இருக்குது. ஸோ மெட்டல் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் அதாவது இருந்துச்சு, அதாவது அது வந்து அந்த எலிமெண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது நேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். சில மெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா ஆக்சிஜனோடையோ இல்லைனா சல்ஃபரோடையோ அது கம்பைன் ஆகி கம்பைன் ஸ்டேட்டில், அதாவது ஒரு காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து நம்ம ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எலிமெண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கிற மெட்டல்ஸ் வந்து நான் ரியாக்டிவ் மெட்டல். அயன், லெட், அதெல்லாம் அயன் வந்து எப்போவுமே அயன் ஆக்சைடாக ஈஸியாக நினச்சி ரஸ்ட் ஆகி அதை லெட், அதெல்லாம் அயன் வந்து எப்போவுமே நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து நான் சல்ஃபோனா, அதாவது ஒரு காம்பவுண்டா மெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா ஆக்சிஜனோடையோ இல்லைனா சல்ஃபரோடையோ அது கம்பைன் ஆகி கம்பைன் ஸ்டேட்டில், அதாவது ஒரு காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து நம்ம ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எலிமெண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கிற மெட்டல்ஸ் வந்து நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸில் வரும். அயன், லெட், அதெல்லாம் அயன் வந்து எப்போவுமே அயன் ஆக்சைடாக ஈஸியாக நினச்சி ரஸ்ட் ஆகி அதை ஒரு காம்பவுண்டாக
வணக்கம். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டலர்ஜி, உலோகவியல். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெட்டல்ஸ் ஈஸியாக நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ அது தண்ணியில் நம்மளுக்கு கரையாது. அதனால் தண்ணி அதோட ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் அந்த மெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆயில்ஸ் ஆட் பண்ணி நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். அதாவது ஒரு காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வணக்கம். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஞ்சமான பர்சன்டேஜ் மினரலிருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், மோஸ்ட்லி மினரல்ஸ் ஆர். ஸோ ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். இதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லா மினரல்ஸுமே என்ன செய்யும், நாட் ஓராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் ஆர். ஸோ ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஒரு கனிமத்துக்கும் ஒரு தாதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ கனிமம்ங்கிறது என்னென்னா நிறையாவும் இல்லை குறைவான அளவு பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கலாம். ஓரில் நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கணும். ஸோ மெட்டல்ஸ் நேச்சராக ரெண்டு டைப்பில் இருக்குது. நம்ம நேச்சரில் இயற்கையில் கிடைக்கும்போது அந்த மெட்டல் எப்படி அது இருக்குது. ஸோ மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்டில், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கலாம். ஓரில் நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கணும். ஸோ மெட்டல்ஸ் நேச்சராக ரெண்டு டைப்பில் இருக்குது. நம்ம நேச்சரில் இயற்கையில் கிடைக்கும்போது அந்த மெட்டல் எப்படி அது இருக்குது. ஸோ மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்டில், அதாவது இருந்துச்சு, அதாவது அது அந்த எலிமெண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது நேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். சில மெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா ஆக்சிஜனோடையோ இல்லைனா சல்ஃபரோடையோ அது கம்பைன் ஆகி கம்பைன் ஸ்டேட்டில், அதாவது ஒரு காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டல்ஸ் நம்ம ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எலிமெண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கிற மெட்டல்ஸ் நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸில் வரும். அயன், லெட் அதெல்லாம் அயன் எப்போவுமே அயன் ஆக்சைடாக ஈஸியாக நினச்சி ரஸ்ட் ஆகி அது ஒரு காம்பவுண்டாக இருக்கும். லெட்டும் அதே மாதிரி தான் சல்ஃபைட்ஸாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம இதை ஸோ இப்போ நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம், ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு முதல்ல இம்பார்ட்டண்ட் ஓர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஓர்ஸ்ன்னு பார்க்குறப்போ நிறையா இருக்கும். ஆக்சைட்ஸ் ஓர்ஸ் இருக்குது, சல்ஃபைடு. இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் நம்ம எப்போவுமே நல்லா படிச்சுக்கணும். எப்போவுமே அது நம்மளுக்கு மைண்டில் இருக்கணும். அதோட ஃபார்முலா எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த லெசனில் நீ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துட்டு வரது எல்லாமே எவ்வளோ உனக்கு ஷார்ட்கட் பண்ணி உன்னோட புக்கில் இருந்து நான் எவ்வளோ ஈஸியாக நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மோஸ்ட்லி நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனால இந்த லெசன் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் என்ன செய்யும், கவர் ஆயிரும். ஸோ இந்த நோட்ஸ் வச்சு உனக்கு ஃபுல் புக் கவர் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இது நல்லாவே இந்த நோட்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்க கிளியராக டெய்லி நீ ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது மோஸ்ட்லி இந்த ஓர்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி ரீட் பண்ண தான் நம்மளுக்கு மைண்டில் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ இது நம்ம அந்த ஓர்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீ கொஞ்சம் ஓர்ஸ் இன்னும் இதுக்கு போக உனக்கு புக்ஸில் இன்னும் நிறைய ஓர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நிறைய ஒரு டேப்லெட் காலமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேப்லெட் காலமில் நீ பார்த்தோன்னா உனக்கு இன்னும் என்னால் நான் இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். இது போக நிறைய ஓர்ஸ் உனக்கு புக்கில் இருக்குது. நீங்கள் அதை முடிஞ்சதுன்னா அதையும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ், ஆக்சைடு ஓர்ஸ் பார்த்தோம். அடுத்து சல்ஃபைடு ஓர்ஸ். சல்ஃபைடு ஓர்ஸ் ஜிங்க்கு பார்த்தோன்னா ஜிங்க் பிளட், அதாவது ZnS. காப்பருக்கு காப்பர் பைரைட், Cu, Fu, FeS2. லெட்டுக்கு கலீனா, PbS. சில்வருக்கு சில்வர் கிளான்ஸ், அர்ஜென்டைட்டுன்னு இன்னொன்று சொல்லுவோம், Ag2S. இப்போது இந்த மெட்டல் நம்ம எப்படி ஆஃப் ஓர் தாதுக்களை அடர்ப்பித்தல்
அதாவது அந்த ஓரை வந்து நம்ம ஓரளவுக்கு அதை இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து நம்ம நிச்சயம் பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு உனக்கு முக்கியமான ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, தட் இஸ் கேங். கேங்குனா என்னன்னு தெரியணும். கேங்னா அது ஒரு இம்ப்யூரிட்டி. அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் நம்ம என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒரு தாதுல நம்மளுக்கு அதில்னா ஒரு ஓரில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள் அதில் இருக்குதோ அதுக்கு பேர் தான் கேங்னு சொல்லுவோம். ஸோ அது என்னெல்லாம் சொன்னேன்னா, நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா ராக்கி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லைனா சிலிஷியஸ் மேட்டராக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் பேர் வந்து எனது கேங். கேங்கிறது தட் இஸ் த non-metallic impurities, rocky materials and the siliceous matter present in the ore is called the gangue. சரியா? ஸோ இந்த கேங்கிறத நம்ம எப்படி பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த கேங்கை நம்ம பிரித்து எடுத்தோன்னா ஓரளவுக்கு அந்த இதில் ஓர் வந்து என்ன செய்யுது, கான்சன்ட்ரேஷன் ஆயிரும். அது வந்து ஆக்சைடு ஓராகவும் சல்ஃபைடு ஓராகவும் அதுக்கப்புறம் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ அந்த இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னா, அந்த ஓர் தண்ணியில் அது சில பொருட்கள் தண்ணியில் கரைகிறதா இருக்கலாம், சில இது ஆயிலில் வெட்டாகிறதா இருக்கலாம், இல்லைனா சில பொருட்கள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஸோ சில பொருட்கள் ஏதாவது ஆசிட்லேயோ ஆல்கைலையோ கரையும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அந்தந்த ஓர்க்கு அந்தந்த மெத்தடை நம்ம என்ன செய்வோம், அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்வோம், பிரித்து எடுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்குறது என்னன்னா கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ இந்த கிராவிட்டி செப்பரேஷனில் பார்த்தோன்னா எப்படி இருக்கணும்னா, அந்த மெட்டலும் அந்த இம்ப்யூரிட்டிக்கும் ஒரு கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதாவது சில பொருட்கள் கொஞ்சம் லைட்டராக இருக்கும், சில பொருட்கள் ஹெவியராக இருக்கும். லைட்டராக இருக்க பார்ட்டிகள் தண்ணி நம்ம வச்சு வாஷ் பண்ணுறப்போ அது என்ன செஞ்சிடும், ஈஸியாக வெளியில் வந்துடும். ஹெவியாக இருக்கிற பார்ட்டிகள் என்ன செய்யும், அப்படியே அதில் செட்டில் ஆயிரும். மேபி அதை என்ன எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம இருக்கும், அதில் அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் மேலேருந்து போடுறப்போ அது அப்படியே வாஷ் ஆகி அந்த ஸ்டெப்ஸ்லேயே என்ன செஞ்சிடும், அந்த ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் ஸ்டே ஆயிரும். வாட்டர் வந்து என்ன செய்யும், அந்த லைட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே என்ன செய்யும், வாஷ் அவுட் பண்ணி கீழே கொண்டு வந்துடும். ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, கோல்டு ஓரு, டின் ஸ்டோன், அப்புறம் ஹிமேட்டைட். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து பாரு இப்போ வீடியோவில் தெரியுது. ஸோ வீடியோவில் இது ஹைட்ராலிக் வாஷிங்னு சொல்லலாம். புவியீர்ப்பு முறை, தமிழில் வந்து புவியீர்ப்பு முறை. ஸோ இது மூலமாக நம்ம நினச்சலாம், தமிழில் வந்து புவியீர்ப்பு முறை. ஸோ இது மூலமாக நம்ம நினச்சலாம் இதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹோல் பைப் டேப் வழியோடி நம்மளுக்கு என்ன செய்யுது, வாட்டர் வந்துட்டுருக்கு. ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. மேலேருந்து என்ன செய்யுது, ஓர் பார்ட்டிகல்ஸ் நல்லா பவுடர் பண்ணி என்ன செய்கிற மேலேருந்து போடுறோம். அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹோல் பைப் டேப் வழியோடி நம்மளுக்கு என்ன செய்யுது, வாட்டர் வந்துட்டுருக்கு. ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. மேலேருந்து என்ன செய்யுது, ஓர் பார்ட்டிகல்ஸ் நல்லா பவுடர் பண்ணி என்ன செய்கிற மேலேருந்து போடுறோம். அது தண்ணியில் என்ன செய்யுது, அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வரும்போது கீழே லைட்டர் பார்ட்டிகல்ஸ், அதாவது லைட்டர் கேங் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது என்னது, இம்ப்யூரிட்டிஸ். அதாவது லைட்டர் கேங் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது என்னது, இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்ன செஞ்சிருது, அப்படியே ஓர் பார்ட்டிகல்ஸ் நல்லா பவுடர் பண்ணி என்ன செய்கிற மேலேருந்து போடுறோம். அது தண்ணியில் என்ன கீழே லைட்டர் பார்ட்டிகல்ஸ், அதாவது வந்து மிக்ஸ் ஆகி வரும்போது கீழே லைட்டர் பார்ட்டிகல்ஸ், அதாவது லைட்டர் கேங் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது என்னது, இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்ன செஞ்சிருது, அப்படியே கீழே வந்துடுது. ஓர் பார்ட்டிகல்ஸ், செவியர் ஓர் பார்ட்டிகல்ஸ் என்ன செஞ்சிருது, அந்த ஸ்டெப்ஸ்லேயே அப்படியே ஸ்டோர் ஆயிடும். அந்த ஸ்டெப்ஸ்லேயே அப்படியே என்ன செஞ்சிடும், ஸ்டோர் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸ்டெப்ஸில் இருக்கிறத நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம். அப்புறம் அடுத்த மெத்தட்க்கு நம்ம போகலாம். த நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் என்னென்னா சல்ஃபைட் ஓர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம், பிரித்து எடுக்கலாம். இந்த சல்ஃபைடு ஓர்ஸோட இது என்னென்னா, ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஆயிலில் வெட்டாகி வெளியில் வரும். ஸோ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனுக்கு தமிழில் என்னென்னா, தட் இஸ் நுரை மிதப்பு முறை. சரி, நுரை மிதப்பு முறை. அதாவது இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஆயிலை போடும்போது
ஆயிலோட நல்லா ஸ்டிரர் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் பண்ணும். நல்லா நுரை மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து நம்ம அந்த நுரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பைன் ஆயிலும் யூக்கலிப்டஸ் ஆயிலும், அதுதான் ஃப்ரோதிங் ஏஜென்ட் சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நுரை நல்லா மேலே வரும். அந்த நுரை மேலே வந்த உடனே அந்த மேலே இருக்கிற பார்ட் இந்த நுரையை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு தட் இஸ் சோடியம் எத்தில் xanthate that is used to make ore particles water repellent. So water repellent இதில் வந்து இது வாட்டர் ரிப்பெலண்ட் பண்ணுறதுனால இந்த ஓர் பார்ட்டிகிள்ஸ் என்ன செய்யும், அந்த ஆயிலில் போய் என்ன செஞ்சிடும், ஆட் ஆகிடும். ஆயிலில் ஆட் ஆகி அந்த ஆயிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை அப்படி கலெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் டிப்ரெஸிங் ஏஜென்ட் இப்போ பார்த்தோன்னா உனக்கு சல்ஃபைட் ஓரில் ZnSங்கிறது வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்கும். ரெண்டுமே சல்ஃபைடு தான். இப்போ ZnS வந்து இம்ப்யூரிட்டி, ஜிங்க் சல்ஃபைடு. லெட் சல்ஃபைட் வந்து உனக்கு ஓர். லெட் சல்ஃபைடு தான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு தேவையில்லாத இந்த ஜிங்க் சல்ஃபைடு. இந்த ஜிங்க் சல்ஃபைடு சப்போஸ் இந்த ஆயிலில் சேர்ந்து மேலே அந்த நுரையில் போயிட்டுன்னு வச்சுக்கோ, அப்போது திருப்பி அகெயின் என்ன செஞ்சிடும், இந்த ஜிங்க் சல்ஃபைடும் வெளியில் வந்துடும், லெட் சல்ஃபைடும் வெளியில் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு இது தேவையில்லை, ஜிங்க் சல்ஃபைடு தேவையில்லை. இப்போ ஜிங்க் சல்ஃபைடு தேவையில்லைன்னு சொல்லும்போது அதை டிப்ரெஸ் பண்ணணும். அதோட ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி அது நுரைக்கு மேலே வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை டிப்ரெஸ் பண்ணி அதை என்ன செய்யணும், தண்ணியிலே கீழே வாட்டர் இருக்குதுன்னா கீழே வச்சுருக்கணும், கீழே என்ன செஞ்சுருக்கணும், டிப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம், அதுதான் டிப்ரெஸிங் ஏஜென்ட். அது வந்து சோடியம் சயனைடும் சோடியம் கார்பனேட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 இதில் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், அதனால் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக கவனிங்க. இதில் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த ஓர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா சல்ஃபைட் ஓர்ஸ்க்கு இந்த ஃப்ளோட்டேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து வெட்டட் பை ஆயில், அதனால தான் நம்ம இந்த மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்னா திங்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ரோதிங் ஏஜென்ட், அது ஒரு நுரைய கொண்டு வரதுக்கு ஒரு ஏஜென்ட். அது என்னென்னா பைன் ஆயிலும் யூக்கலிப்டஸ் ஆயிலும் அதில் யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம நினச்சிடறோம் நுரை மேக் பண்ணுறோம். இந்த நுரை எப்போவுமே சர்ஃபேஸில் தான் இருக்கும், மேலே தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மேலே தான் நம்ம இருக்கணுங்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு கலெக்டர் இது வந்து மேலே கொண்டு வரணுங்கிறதுனால அந்த ஓர் பார்ட்டிகிள்ஸ் வந்து வாட்டரில் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம நுரைக்கு அந்த நுரை சைடுக்கு நம்ம வந்து ஓர் பார்ட்டிகிள்ஸில் தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டல் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் ஓர் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்யணும், நுரைக்கு வரணுங்கிறதுனால நம்ம அந்த வாட்டர் ரிப்பெலண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு கலெக்டர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து சோடியம் எத்தில் xanthate. இப்போ இது என்ன பண்ணுது, கீழே இப்போ அந்த தண்ணியில் நம்ம இருந்துக்கும். இப்போ நம்மளுக்கு ஓர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அந்த நுரைக்கு வந்துடுது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று, இப்போ இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் 2 ஓர்ஸுமே என்ன செய்யலாம், நம்மளுக்கு மேலே நுரையில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிங்க் சல்ஃபைடும் இருக்கலாம், லெட் சல்ஃபைடும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜிங்க் சல்ஃபைடு என்னது இம்ப்யூரிட்டி, அது மேலே நுரைக்கு வரக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சோடியம் சயனைடு ஒரு டிப்ரெஷன் ஏஜென்ட், அதை டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியை டிப்ரெஸ், அது போய் மேலே போய் ஃப்ளோட் ஆகிடக்கூடாது, நம்ம நுரை கூட போய் ஃப்ளோட் ஆகிடக்கூடாதுங்கிறனால அந்த ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியை டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிப்ரெஸிங் ஏஜென்ட், அதாவது சோடியம் சயனைடும் சோடியம் கார்பனேட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து என்ன செஞ்சிருது, இந்த ஜிங்க் சல்ஃபைடு இம்ப்யூரிட்டி மட்டும் என்ன செஞ்சிடும், ஒரு சோடியம் சயனைடோடு சேர்ந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி கீழே என்ன செஞ்சிடும், அப்படியே ஸ்டே பண்ணிடும், மேலே நுரைக்கு வராது. இப்போ நம்மளுக்கு நுரையில் என்ன, நம்மளுடைய நுரையில் என்ன இருக்குது, ஒன்லி அந்த லெட் சல்ஃபைடு ஓர் மட்டும் என்ன செய்யுது, நம்மளுக்கு நுரையில் இருக்குது. இதோடைய வீடியோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பாரு, போட போகிறோம் மேலேருந்து ஓர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ரோத் வருது. ஸோ ஃப்ரோத்தில் இப்போ என்ன வந்துடுது, இம்ப்யூரிட்டி மட்டும் என்ன செஞ்சிடும், ஒரு சோடியம் சயனைடோடு சேர்ந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி கீழே என்ன செஞ்சிடும், அப்படியே ஸ்டே பண்ணிடும், மேலே நுரைக்கு வராது. இப்போ நம்மளுக்கு நுரையில் என்ன, நம்மளுடைய நுரையில் என்ன இருக்குது, ஒன்லி அந்த லெட் சல்ஃபைடு ஓர் மட்டும் என்ன செய்யுது, நம்மளுக்கு நுரையில் இருக்குது. இதோடைய வீடியோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பாரு, நான் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் கீழே ஒரு லேயர் வாட்டரும் இருக்குது, அந்த ஒரு ஒயிட்டாக தெரிகிறது வாட்டர், அதுக்கு மேலே கொஞ்சம் எல்லோவிஷாக தெரிகிறது உனக்கு ஆயில். அது பைன் ஆயிலாக இருக்கலாம், இல்லைனா யூக்கலிப்டஸ் ஆயிலாக இருக்கலாம். சரியா, இவங்க எடுத்துருக்கிறது இதில் பைன் ஆயில் எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ மேலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓரை போட போகிறோம், மேலேருந்து ஓர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ரோத் வருது. ஸோ ஃப்ரோத்தில் இப்போ என்ன வந்துடுது, ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம்
அப்படியே கலெக்ட் ஆகி இப்போ என்ன வந்துடுது, அப்படியே அடுத்த பீக்கருக்கு வந்துடுது. கீழே பாரு இம்ப்யூரிட்டிஸ் அந்த வாட்டரில் அப்படியே இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யுது, ஸ்டே பண்ணிடுது. இதுதான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஸோ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் நம்மளுக்கு 2 திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வாட்டரும் ஆயிலும். வெறுமனே வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும்னா அது வந்து என்னது, தட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன் அல்லனா ஹைட்ராலிக் செப்பரேஷன். இது வந்து வாட்டரும் ஆயிலும் ரெண்டும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அல்லது நுரை மிதப்பு முறை. சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக்ஸுடைய இம்ப்யூரிட்டியோ இல்லைன்னா ஓரோ அந்த மெட்டலோ நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்கணும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த செப்பரேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன சில இது வந்து சில ஓர்ஸில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும், சில ஓர்ஸில் வந்து அந்த மெட்டல் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ 2 டைப்பாகவும் இருக்கலாம். ஸோ எது மேக்னெட்டாக இருக்குதோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்யூரிட்டிஸ்னால் இம்ப்யூரிட்டிஸை நம்ம செஞ்சுக்கலாம், மேக்னெட்டிக் பெல்ட் போட்டு அட்ராக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஒரு மேக்னெட்டிக் பெல்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மேக்னெட்டிக் பெல்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்னெட்டிக் பெல்ட்டுக்கு மேலே நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய ஓர் பார்ட்டிகல்ஸை பவுடர் பண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வருவோம். அப்போ ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த மேக்னெட் என்ன செய்யும், அந்த ஓர் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மேபி அது இம்ப்யூரிட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா அது மேபி அது மெட்டலாக இருக்கலாம். அது என்ன செய்யும், அதை அட்ராக்ட் பண்ணி பக்கத்தில் அதை மேக்னெட்டிக் பெல்ட் பக்கத்தில் என்ன செய்யும், அதை செப்பரேட் பண்ணும். அதே இது இம்ப்யூரிட்டிஸ் வந்து மேபி இம்ப்யூரிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஓர் பார்ட்டிகல்ஸில் இருக்கலாம். எது வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்குதோ அதை என்ன செய்யும், தள்ளி விழ வைக்கும். ஸோ இதுதான் அந்த மேக்னெட்டிக் பெல்ட்டுடைய வேலை. ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணுற மெத்தடு தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இதில் 2 டைப் இருக்குது சார். 2 ஓர் நான் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டின் ஸ்டோன் ஓர். டின் ஸ்டோன் ஓர் வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் உல்ஃப்ரமைட் இம்ப்யூரிட்டி. ஸோ உல்ஃப்ரமைட் இம்ப்யூரிட்டி வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும். இப்போ டின் ஸ்டோனில் என்ன இருக்குது, உல்ஃப்ரமைட் இம்ப்யூரிட்டி இருக்குது. அந்த உல்ஃப்ரமைட் என்னது செய்யுதுன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த மேக்னெட் வந்து என்ன செய்யும், அதை அட்ராக்ட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி. ஸோ இப்போ அட்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்யும், பக்கத்தில் விழுந்தோடனே இந்த டின் ஸ்டோன் ஓர் தள்ளி விழும். ஸோ வி கேன் செப்பரேட் இட். அடுத்தது பார்த்தோன்னா குரோமைட் ஓர், பைரோலிசைட் ஓர். ஸோ இந்த குரோமைட் ஓர், பைரோலிசைட் ஓர் ரெண்டுமே என்ன செய்யுது, மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கிறது அதிலிருந்து சிலிசியஸ் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கொஞ்சம் மண் பொருட்கள், அது நான் மேக்னெட்டிக். ஸோ இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இதுதான் அந்த பிளாக் கலரில் போகிறதா, தட் இஸ் மேக்னெட்டிக் பெல்ட், கன்வேயர் பெல்ட்னு சொல்கிறோம். மேலேருந்து என்ன செய்கிறோம், பவுடர்ட் ஓர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்யுது, ஒரு 2 பேஸ்கெட்ஸ். ஸோ ஒன்று வந்து அந்த மேக்னெட்டிக் பெல்ட் பக்கத்துலேயே போய் விழுது. ஸோ இது பைரோலிசைட் ஓர். ஸோ இந்த குரோமைட் ஓர், பைரோலிசைட் ஓர் ரெண்டுமே என்ன செய்யுது, மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கிறது அதிலிருந்து சிலிசியஸ் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கொஞ்சம் மண் பொருட்கள், அது நான் மேக்னெட்டிக். ஸோ இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இதுதான் அந்த பிளாக் கலரில் போகிறதா, தட் இஸ் மேக்னெட்டிக் பெல்ட், கன்வேயர் பெல்ட்னு சொல்கிறோம். மேலேருந்து என்ன செய்கிறோம், பவுடர்ட் ஓர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்கிறோம், பவுடர்ட் ஓர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். செப்பரேட் பண்ணி. ஸோ இப்போ அட்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்யும், பக்கத்தில் விழுந்தோடனே இந்த டின் ஸ்டோன் ஓர் தள்ளி விழும். ஸோ வி கேன் செப்பரேட் இட். அடுத்தது பார்த்தோன்னா குரோமைட் ஓர், பைரோலிசைட் ஓர். ஸோ இந்த குரோமைட் ஓர், பைரோலிசைட் ஓர் ரெண்டுமே என்ன செய்யுது, மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கிறது அதில் ரெண்டுமே என்ன செய்யுது, மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கிறது அதிலிருந்து சிலிசியஸ் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கொஞ்சம் மண் பொருட்கள், அது நான் மேக்னெட்டிக். ஸோ இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இதுதான் அந்த பிளாக் கலரில் போகிறதா, தட் இஸ் மேக்னெட்டிக் பெல்ட், கன்வேயர் பெல்ட்னு சொல்கிறோம். மேலேருந்து என்ன செய்கிறோம், பவுடர்ட் ஓர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்யுது, ஒரு 2 பேஸ்கெட்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ ஒன்று வந்து அந்த மேக்னெட்டிக் பெல்ட் பக்கத்துலேயே போய் விழுது. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ எது வந்து காந்தத்தன்மை உள்ளதோ அது வந்து என்ன செய்யுது, பக்கத்தில் விழுந்துடும். காந்தத்தன்மை இல்லாத அடுத்த பேஸ்கெட்டில் நம்மளுக்கு செப்பரேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் தட் இஸ் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த மெத்தட் வந்து லீச்சிங். ஸோ லீச்சிங்னா என்னென்னா வேதிக் கழுவுதல். ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்த்தது என்னது, தண்ணி வச்சு கழுவணும், தட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன்.
புவி ஈர்ப்பு முறை. அடுத்தது தண்ணியும் வாட்டரும் வச்சு பண்ணணும், தட் இஸ் நுரை மிதப்பு முறை, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். அடுத்தது வந்து மேக்னெட் வச்சு பண்ணணும், தட் இஸ் மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை. இப்போ வந்து நம்ம பார்க்குறது தட் இஸ் லீச்சிங். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் வேதி கழுவுதல் சொல்கிறோம். இதில் எதை வச்சு யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு வேதிப்பொருட்கள், அதாவது கெமிக்கல்ஸ். நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இதை வாஷ் பண்ண போகிறோம். ஸோ கெமிக்கல்ஸுங்கிறப்போ என்னென்ன கெமிக்கல்ஸுங்கிறது அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஆசிடா, அது பேஸா, இது சயனைடா, இல்லைனா அமோனியாவா அப்படி சொல்கிறத பொறுத்து அது என்ன செய்யுது, ஒவ்வொரு டைப் ஆஃப் லீச்சிங் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும், அந்த ஓர் என்ன ஆகுங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓர் இஸ் மிக்ஸ்ட் வித் சூட்டபிள் சால்வெண்ட். அது சால்வெண்ட்டுங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அது ஆசிடாக இருக்கலாம், ஆல்கலியாக இருக்கலாம், இல்லைனா அமோனியாவாக இருக்கலாம், இல்லைனா சயனைடாக இருக்கலாம். ஸோ இந்த சால்வெண்ட்டோட சேர்ந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. சாலிபிள் சால்ட் இல்லைனா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் கேங் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன செய்யுது, இன்சாலியபிளாக ரிமைன் ஆயிரும். ஸோ சாலிபிள் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் த கேங் பார்ட்டிகல்ஸ் ரிமைன் இன்சாலியபிள். ஸோ அப்போ இதில் எது வந்து உனக்கு சாலியபிளாக இருக்கும், நம்மளோட ஓர் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும், அந்த சால்வெண்ட்டோட மிக்ஸ் ஆகி சாலியபிளாக இருக்கும். அப்போ இன்சாலியபிளாக எது இருக்கும், அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் இல்லைனா இம்பியூரிட்டிஸ், அந்த தேவையில்லாத பொருட்கள் வந்து நம்ம இன்சாலியபிளாக இருக்கும். இப்போ இன்சாலியபிளாக இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு ஃபில்டர் பேப்பர் போட்டு ஃபில்டர் பண்ணி அந்த இன்சாலியபிள் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். நம்மளுக்கு சாலியபிள் இதில் அந்த சொல்யூஷனில் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், நம்மளுடைய ஓர் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னதுக்கும் காம்ப்ளெக்ஸாகவோ இல்லைனா சால்ட்டாகவோ அதை என்ன செஞ்சுருக்கும், கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சிடும் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணியோ இல்லைனா அதுக்கப்புறம் அது வேறு ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணிக்கிட்டோ அது அடுத்த ப்ராசஸ்க்கு நம்மளை செஞ்சிடும் போயிடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு லீச்சிங் என்னென்னா சயனைட் லீச்சிங். ஸோ சயனைட் வச்சு நம்ம லீச் பண்ணுறதுக்கு பேர் சயனைட் லீச்சிங். ஸோ அதுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு லீச்சிங் என்னென்னா சயனைட் லீச்சிங். ஸோ சயனைட் வச்சு நம்ம லீச் பண்ணுறதுக்கு பேர் சயனைட் லீச்சிங். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், சோடியம் சயனைட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்னென்ன ஓர்ஸ்லாம் இந்த சயனைட் லீச்சிங்கில் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா, கோல்டு ஓரும் சில்வர் ஓரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி இதில் நம்ம ஏயு அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து கோல்டு, சரியா, கோல்டு ஓர். இது வந்து சில்வர் ஓர் அப்படின்னா ஏஜின்னு போடுவோம், அவ்வளோதான் அதில் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுக்குமே உனக்கு ஈக்குவேஷன் எல்லாமே சேமாக வரும். உன்னோட புக்கில் வந்து இதில் அந்த எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிஎன் மைனஸ், அதாவது அயானிக் ஃபார்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை நான் வந்து அப்படியே என்ன செஞ்சுருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு உன்னோட புக்கில் இல்லாதபடி ஸ்ட்ரெயிட்டாக நார்மல் நம்ம ஈக்குவேஷன், அயானிக் ஈக்குவேஷன் இல்லாத நம்மளுக்கு நார்மல் ஈக்குவேஷனாகவே உனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ எப்படி எழுதினாலும் உனக்கு என்ன செய்வாங்க, எக்ஸாமில் மார்க் கொடுப்பாங்க. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் இந்த மாதிரியே என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ சயனைட் லீச்சிங் இதுவும் இம்பார்ட்டண்ட் ஒன், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு ஓர். கோல்டு ஓரை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஓரை நம்ம என்ன செய்கிறோம், கோல்டு ஓரை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதை சோடியம் சயனைடோட ஆட் பண்ணுறோம். ஸோ அதை கூட ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணப்போ நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு காம்ப்ளெக்ஸ் சாலியபிள் சயனைட் காம்ப்ளெக்ஸ், அதான் அந்த NaAuCN ட்வைஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணு. இது எப்படி இருக்கும், சாலியபிளாக இருக்கும். அப்போ ஒரு சொல்யூஷனில் இது வந்துடுது. அதுக்கப்புறம் இதில் வந்து கேங் என்னவாக இருக்கும், அதாவது சி பார்ட் பாரு, கேங் என்னவாக இருக்கும், அலுமினோ சிலிகேட். அது என்ன செஞ்சிடும், கீழே இம்ப்யூரிட்டியாக வந்துடும், அது கீழே செப்பரேட் ஆயிரும், சரியா. இப்போ இந்த மேலே உள்ள சொல்யூஷனை நம்ம எடுத்து இது ஆக்சுவலி அதுக்கு இது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இது ரெண்டு தான் நம்மளுக்கு முக்கியம். சோடியம் சயனைட் ஆட் பண்ணுறோம், எது அந்த கோல்டு வந்து காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணிடுது, கேங் வந்து கீழே அலுமினோ சிலிகேட்டாக வந்துடுது, முடிஞ்சுது, இதுதான். ஆனால் இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த சயனைட் லீச்சிங்கோடைய உனக்கு ஃபுல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டையும் அவங்க என்ன செஞ்சுதான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இது ஆக்சுவலி ரிடக்ஷன் வந்து அடுத்த பார்ட்டு, ஓகே, அடுத்த ஸ்டேஜ். ஆனால் இப்போ இதில் வந்து உனக்கு கோல்டு ஓரோட கொடுத்ததுனால அந்த ரிடக்ஷன் வித் ஜிங்க், அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா சிமெண்டேஷன். உனக்கு சிமெண்டேஷன் என்னன்னு கேட்கலாம், ரிடக்ஷன் வித் ஜிங்க். ஸோ இந்த சாலியபிள் காம்ப்ளெக்ஸ், இந்த கோல்டு காம்ப்ளெக்ஸை எடுத்து, இல்லை கோல்டாக இருக்கலாம் இல்லை சில்வராக இருக்கலாம், இதுக்கு ஏக்கு பதில் ஏஜி போடணும். ஸோ கோல்டு ஆர் சில்வர் இந்த காம்ப்ளெக்ஸை எடுத்து ஜிங்கோட நம்ம என்ன செய்யறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணுறப்போ இந்த கோல்டு இருக்கிற இடத்துல ஜிங்க் வந்துடும். பாரு ஈக்குவேஷனில் பாரு, Na2Zn வந்துடுது. ஸோ ஏயுன்னு இருக்கிற இடத்துல இப்போ Zn வந்துடுது. ஏயும் என்ன செஞ்சிருது, வெளியில் போயிடுது. பியூர் கோல்டு மெட்டலாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருது, வெளியில் வந்துடுது.
ஸோ ஓகே. ஸோ சைனைட் லீச்சிங்னா என்னென்னா, சைனைட் வந்து நம்ம வச்சு நம்ம என்ன செய்யறோம், சைனைட் ஒரு சைனைட் காம்பவுண்ட் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வாஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் சைனைட் லீச்சிங். ஸோ இதுக்கு எந்த ஓர் யூஸ் பண்ணுறோன்னா, கோல்டு ஓர் இல்லைனா சில்வர் ஓர். இந்த மெத்தடில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா, கோல்டு ஓர் இல்லைனா சில்வர் ஓர் யூஸ் பண்ணுறோம். இந்த கோல்டு ஓர் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சோடியம் சைனைடை ஆட் பண்ணி என்ன செய்கிறோம், நம்மள மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணோடனே அது ஒரு சாலியபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது, கோல்டு காம்ப்ளெக்ஸ். இந்த கோல்டு காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். கீழே வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, இன்சாலியபிள் கேங், அதாவது அலுமினோ சிலிகேட் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அதப்போ என்னெல்லாம் இருக்குது, நம்ம அந்த கோல்டு ஓரில் என்னெல்லாம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே என்ன செய்யுது, ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு கேங்காக வெளியில் வந்துடுது. இப்போது இந்த மேலே இருக்கிற நம்மளுடைய சாலியபிள் கோல்டு காம்ப்ளெக்ஸை எடுத்து ஜிங்கோட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் சிமெண்டேஷன். ஸோ இதை நம்ம செய்கிறப்போ பண்ணுறப்போ அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஏயு வெளியில் வந்துட்டு அந்த இடத்துல ஜிங்க் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ நம்மளுக்கு பியூர் மெட்டல் ஏயு கிடச்சிருது. இதுதான் சயனைட் லீச்சிங். அடுத்தது வந்து அமோனியா லீச்சிங். ஸோ இது உங்களுக்கே தெரியும். இப்போது இதை என்ன வச்சு லீச் பண்ணுறோம், அமோனியா. ஸோ இது உங்களுக்கே தெரியும். இப்போது இதை என்ன வச்சு லீச் பண்ணுறோம், அமோனியா. ஸோ அமோனியா வச்சு நம்ம லீச் பண்ணுறதுக்கு பேர் அமோனியா லீச்சிங். ஸோ இதுக்கு எந்தெந்த ஓர்ஸ்லாம் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிக்கல், காப்பர், கோபால்ட் ஓர்ஸ் வந்து நம்ம ஏக்வஸ் அமோனியா ஏக்வஸ் அமோனியான்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் தண்ணி உள்ள அமோனியா எடுத்து ஒரு சால்யூபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த ஓர்ஸ், இந்த நிக்கல் ஓர் எடுத்தோன்னா நிக்கல் ஒரு சால்யூபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். கீழே வந்து கேங் பார்ட்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, அயன் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினியம் சிலிகேட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சிடும், கீழே இன்சாலியபிளாக ஸ்டே ஆயிரும். ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த சாலியபிள் காம்ப்ளெக்ஸ் எடுத்து ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுது, அந்த ஓர் வந்து கான்சன்ட்ரேட் ஆயிடுது. கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து நம்ம என்ன செஞ்சிடும், அதை செப்பரேட் பண்ணிடுதோம். ஸோ இதுக்கு பேர் என்னது, அமோனியா லீச்சிங். ஸோ அமோனியா லீச்சிங்னா என்னென்னா, அமோனியா வச்சு நம்ம லீச் பண்ணுறது அமோனியா லீச்சிங். ஸோ இதுக்கு என்னென்ன ஓர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இதில் என்னென்ன ஓர்ஸ்லாம் நம்ம இதுக்கு இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிக்கல், காப்பர், கோபால்ட் ஓர்ஸ். ஸோ இதில் அமோனியா வந்து ஒரு சாலியபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சாலியபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இன்சாலியபிளாக நம்மளுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யுது, ஸ்டே ஆகி கீழே இருந்துடும். அடுத்த மெத்தட் வந்து தட் இஸ் ஆல்கலி லீச்சிங். ஸோ ஆல்கலி லீச்சிங் அப்படின்னா இப்போ உனக்கு இதுலேருந்தே உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்னது, ஆல்கலி வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு பேர் ஆல்கலி லீச்சிங். ஸோ ஆல்கலின்னு சொல்கிறப்போ உனக்கு தெரியும், ஆல்கலி, ஆசிட், இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் இயரே நம்ம நல்லா படித்தது லெசன். அப்போ எது, ஹைட்ராக்சைட்ஸ், எல்லா ஹைட்ராக்சைட்ஸும் என்ன வரும் உனக்கு, ஆல்கலியில் வரும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆசிட் என்னது, பேஸ் என்னது, பேஸ்ங்கிறது தான் ஆல்கலி, அப்படி தானே, இதெல்லாம் என்னங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த பேஸஸ்லாம் நல்லா வாட்டரில் சாலியபிள் ஆகுதோ அதுதான் ஆல்கலிஸ். சரியா, ஸோ இது வந்து இப்போ நம்ம வாட்டரில் இப்போ நம்மளுக்கு ஓர்ஸ் எல்லாமே நம்ம வாட்டரோட சேர்த்து, அதாவது ஏக்வஸ் ஆல்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்வஸ் ஆல்கலின்னு என்னது, அப்போ கொஞ்சம் வாட்டரும் இருக்கிற ஒரு சொல்யூஷன், ஒரு பேஸ் சொல்யூஷன், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், இல்லைனா காஸ்டிக் சோடா சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொன்று காஸ்டிக் சோடா சொல்லுவோம். ஸோ ஏக்வஸ் ஆல்கலி எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி பேர் ப்ராசஸ், அதாவது அலுமினியம்க்கு இந்த மெத்தட் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து பேர் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ அலுமினியம் ஓர் எடுத்துருக்குறோம். ஸோ அது பாக்சைட் ஓர் தான் அலுமினியம் ஓர் எடுத்து அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது ஏக்வஸ் ஆல்கலி, காஸ்டிக் சோடா ஆட் பண்ணி நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணுறோம் பாரு, 470 to 520 கெல்வின் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அது ப்ரெஷரும் கொடுத்துருக்குறாங்க, 35 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் போடுறப்போ இது ஒரு சாலியபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த பேரும் கொடுத்துருக்குறாங்க இதில், சாலியபிள் சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன செஞ்சிருது, சாலியபிளாக என்ன செஞ்சிருது, சொல்யூஷனில் மேலே வந்துடுது. இப்போ கீழே உனக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா, அதாவது சி பார்ட் பாரு, சியில் பாரு, கேங்கு என்னது உனக்கு அயன் ஆக்சைடும் டைட்டானியம் ஆக்சைடும். ஸோ ஆக்சைடும் இன்சாலியபிளாக கீழே வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்டே ஆயிரும். ஸோ அயன் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு இன்சாலியபிளாக கீழே வந்து ஸ்டே ஆயிரும். ஸோ இது பி பார்ட் வந்து உனக்கு ஆக்சுவலி அலுமினியம் லீச்சிங் கிடையாது, சாரி ஆல்கலி லீச்சிங் கிடையாது. இதில் ஆல்கலி லீச்சிங்கில் உனக்கு வராது. ஆனால் பேஸ் ப்ராசஸ்ங்கிறதுனால இந்த பி பார்ட்டும் நான் நினச்சிருக்கேன் உனக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு மேபி உனக்கு கேட்கும்போது அலுமினியம் கான்சன்ட்ரேஷன் எப்படி பேஸ் ப்ராசஸில் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா உனக்கு இந்த 3 பாயிண்ட்டும் எழுதணும், ABC 3 எழுதணும்.
சரி, கான்சன்ட்ரேஷன் கேட்டாங்கன்னா ஒன்று மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட் சி பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். சாலியபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணது, கீழே வந்து கேங் வந்து இன்சாலியபிளாக ரிமைன் ஆயிடுதுன்னு எழுதுனா போதும். ஸோ அடுத்தது இது அடுத்த ஸ்டேஜில் உள்ளது. ஸோ டு தி சொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் பாஸ்ட் அட் 1670 K டு கெட் பியூர் அலுமினா. ஸோ பியூர் அலுமினா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதை கார்பன் டை ஆக்சைடு கேஸை நம்ம என்ன செய்கிறோம், பாஸ் பண்ணி இது வந்து பண்ணுறோம். சரியா, இது பிரேஸ் ப்ராசஸ், இது ஆல்கலி லீச்சிங். ஸோ இதோட வீடியோ இப்போ பாருங்கள். ஸோ நம்ம என்ன எடுத்துருக்குறோம், ஒரு பீக்கரில் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்குறோம், காஸ்டிக் சோடா. ஸோ மேலேருந்து என்ன செய்கிறோம், பவுடர்ட் ஓர் நம்ம ஆட் பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டெம்பரேச்சர் வர நம்மளுக்கு கொடுத்துருக்கனால ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹீட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகுது. இப்போ என்ன செய்யுது, நம்மளுக்கு மேலே சொல்யூஷனில் இம்ப்யூரிட்டி இம்ப்யூரிட்டிஸ் பாரு கீழே ஸ்டே ஆயிடுது. மேலே சொல்யூஷனில் இம்ப்யூரிட்டிஸ் பாரு கீழே ஸ்டே ஆயிடுது. ஸோ அந்த பிளாக் கலர் டாட்டாக தெரியுறது இம்ப்யூரிட்டிஸ். மேலே ஃபில்ட்ரேட்டும் நம்ம என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணி மேலே எடுத்துட்டோம்னா அந்த சோடியம் அலுமினேட்டும் சோடியம் சிலிக்கேட் நம்மளுக்கு கிடைக்கும். அது கூட நம்ம நினச்சிடும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நம்ம நினச்சிடும் பாஸ் பண்ணுறப்போ we can get pure alumina. அலுமினாங்கிறது Al2O3. ஸோ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். சரி, த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து தட் இஸ் ஆசிட் லீச்சிங். ஸோ இதை ஆசிட் வச்சு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு பேர் ஆசிட் லீச்சிங். ஸோ என்ன ஆசிட் இதில் யூஸ் பண்ணுறோன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ஆசிட் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஓர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸ், ஜிங்க் சல்ஃபைடும் லெட் சல்ஃபைடும் நம்ம எடுக்கிறோம். 2 ஓர்ஸ் நம்ம எடுக்கிறோம், சல்ஃபைடு ஓர்ஸ். ஸோ இந்த 2 ஓர்ஸும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆசிட் ஆட் பண்ணுறப்போ இது வந்து இன்சாலியபிள் சல்ஃபைடு ஃபார்ம் பண்ணுது. அந்த சல்ஃபைடை நம்ம என்ன செஞ்சிடலாம், சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யும், சாலியபிள் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யும், கீழே ஸ்டே ஆயிரும். சரியா, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத திருப்பி ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டலர்ஜினா என்னன்னு தெரியணும். தட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதுக்கு அடுத்தது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சொல்கிறப்போ உனக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து மினரல் அண்ட் ஓர், கனிமமும் தாதுவும் இருக்குது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ தாதுல இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம், தாதுல நமக்கு அதிகமான அளவு பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், பிரித்து எடுக்க முடியும் மெட்டல்ஸை. அதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு ஓர்ஸ் நீ பார்த்துக்கோ, எல்லாம் நிறைய ஓர்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம இன்றைக்கி பார்த்தோம், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், தாதுக்களை அடர்ப்பித்தல். அதில் 4 மெத்தட் நம்ம பார்த்தோம். 4 மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கிராவிட்டி செப்பரேஷன், வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுறதில் தான் ஹைட்ராலிக் செப்பரேஷன் சொல்லுவோம், புவி ஈர்ப்பு முறை. ரெண்டாவது வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், நுரை மிதப்பு முறை. இதில் நம்ம வந்து வாட்டரும் ஆயிலும் யூஸ் பண்ணுறோம், சல்ஃபைடு ஓஸ்க்கு இது யூஸ் ஆகுது. மூணாவது வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன், இதில் காந்த பிரிப்பு முறை. இதில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்க ஓர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீச்சிங், அதாவது ஒரு வேதிப்பொருள், அதாவது ஒரு கெமிக்கல் எடுத்து வேதிக் கழுவுதல். இது ஒரு வேதிப்பொருள் எடுத்து ஒரு கெமிக்கல் எடுத்து அந்த ஓரோட நம்ம நினைச்சிடும் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு பேர் கெமிக்கல் லீச்சிங். ஓகே, ஸோ அந்த லீச்சிங்கில் நம்ம 4 டைப் பார்த்தோம். சயனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங் அண்ட் ஆசிட் லீச்சிங். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பி என்ன நோட்ஸ் எடுத்துகிட்டு டெய்லி ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கெமிஸ்ட்ரி என்ன செய்ய முடியும், உனக்கு நல்லா மைண்டில் இருக்கும். நான் இந்த லெசனில் நெக்ஸ்ட் கிளாஸஸில் மேபி நான் நினச்சிடுறேன் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். கொஞ்சம் நீங்கள் ஆன்சர்ஸ் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லாக்டவுன் பீரியடில் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன பிறகு நம்மளுக்கு என்ன செய்யும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ இந்த என்ன செஞ்சுக்க, ஒரு முடிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுக்கங்க, ஒரு நோட்டு ஒன்று போட்டுட்டு இந்த நோட்ஸையும் நீ எழுதிட்டு வா. நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை தனி நோட்டில் நீங்கள் எழுதிட்டு வரதுக்கு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஆன்வர்ட்ஸ் ஐ வில் ஸ்டார்ட் கிவிங் நோட்ஸ். ஓகேம்மா, தேங்க்யூ.
வணக்கம்.